ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா நேற்று அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். அதில் கண்டினியூவாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சமீர், வெல்கம் டு சமீர் வியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா அந்த உலகம் ஃபுல்லாக இப்போ எல்லா செய்தியோட முக்கிய தலைப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த இப்போ உலகம் ஃபுல்லாக இந்த எல்லா நியூஸ்லையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த நாட்டை எடுத்து இப்போ நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னாலும் அந்த நாட்டோட ஹெட்லைனாக இப்போதைக்கு இருக்கிறது வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் இப்போ எல்லா நாட்டோட ஹெட்லைன் தலைப்பாகவே இருக்குது. அதில் ஒன்று விஷயம் பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட்ட வந்து இந்தியா வந்து இராணுவ பொருட்களை வாங்குவதற்காக சில ஒப்பந்தங்களை வந்து இந்தியா வந்து போட்டிருக்கு அமெரிக்காட்ட. அந்த ஒப்பந்தங்களை வந்து இந்தியா வந்து கேன்சல் செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சில ஊடகங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட அதிபர் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றதுலேருந்து இந்தியா வந்து அமெரிக்கா அதிபர் கூட வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் பேசணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அமெரிக்கா வந்து இந்தியா வந்து ரஷ்யாட்ட தான் இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லா இராணுவ பொருட்களையும் இறக்கிட்டு இருக்காங்க. வந்து அமெரிக்காலேயும் கொஞ்சம் பொருட்களை இறக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா வந்து அமெரிக்கா கூட வந்து ட்ரம்ப் வந்து அதிபர் ஆனோடனையும் சில ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா போட்டிருக்கு. ஆனால் வந்து அந்த ஒப்பந்தங்களில் வந்து எதுவுமே இப்போதைக்கு வந்து இந்தியா வந்து ரத்து செய்யலை, நிறுத்தவும் இல்லை. அது வந்து இந்தியா இப்போ தான் சொல்லியிருக்கு. சில ஊடகங்களை வந்து பிரச்சனைகளை வந்து இன்னும் பெருசாக்குவதற்காக சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்தியா வந்து சொல்லிடுச்சு, நாங்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே செய்யலை, இப்போதைக்கு எதுவுமே நாங்கள் இப்போதைக்கு அது சம்மந்தமாக நான் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி இப்போதைக்கு ஆக்சுவலாக வந்து இந்தியா வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கு. அடுத்ததாக நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்தியாவோட வந்து கரன்சி வேல்யூ எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கரன்சி வந்து கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட $1 இந்தியாவோட கரன்சியும் போட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து 85 ரூபா கிட்ட வந்து இந்தியாவோட வேல்யூ கிட்ட இருந்துச்சு. இப்போ கரண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட $1 வாங்கினா இந்தியாவிலேருந்து 87 ரூபாய்க்கு மேலே கொடுத்தாதான் இப்போ அந்த $1 வாங்க முடியும் அப்படிங்கிற கரன்சியோட இது வந்து ரொம்ப இது நம்மளோட கரன்சி வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. அதுக்கு மெயின் ரீசனாக ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிரச்சனை தான். இப்படியே இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழே போயிடும். அது வந்து இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. இந்தியா வந்து கூடிய சீக்கிரம் பார்த்து இது என்ன பிரச்சனை, இதுக்கு சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் பேசி கலந்து முடிவு எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்க முடியும். இல்லைனா இந்தியாவோட அடிப்படை கீழே உள்ள மக்களை வரை இந்த விஷயம் பாதிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் பனியன் காட்டன்ல எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து நிறையா பொருட்கள் இப்போ ஏற்றுமதி ஆகுது. இப்போ 100 ரூபாய்க்கு விற்ற டிஷர்ட் வந்து 200 வாங்கும் போது 150 ரூபா 200 அப்படிங்க விற்கும் போது இப்போ இந்த இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிற டிஷர்ட்டை வந்து நிறையா அமெரிக்க மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பக்கத்திலே வேறு எதுவும் நாட்டிலேருந்து கம்மியாக கிடைக்குங்கிற மாதிரி இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஏதோ ஒரு டிஷர்ட் ஏற்றுமதி ஆகுதுன்னா அந்த பொருள் 100 ரூபாய் கிடைக்கும் போது இந்த பொருள் 150 ரூபாய்க்கு அவங்க வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பிரச்சனை ஆகும்னா திருப்பூரில் வந்து பனியன் செய்கிற தொழிலாளி கொண்டு இந்த விஷயத்தில் ட்ரம்போட இந்த டாக்ஸ் போட்ட விஷயத்தில் வந்து பாதிக்கப்படுவாங்கிறது தான் இப்போதைக்கு உண்மையான விஷயம். இதுக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை வந்து இப்போ சொல்லியிருக்கு. அமெரிக்காவில் உள்ள சில நிறைய பொருட்களை நாங்கள் இறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சில பொருட்களை மட்டும் நாங்கள் இறக்குறோம், ஆனால் விவசாய சம்பந்தமான பொருட்கள் நிறைய பொருட்களை இப்போ இறக்க மாட்டோங்கிற மாதிரி இந்தியா சொல்லியிருக்கு. ஏன்னா இந்தியாவோட விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்கிறது ஒரே காரணத்துக்காக அமெரிக்காவிலேருந்து விவசாய பொருட்கள் நிறையா இருக்காமல் சில முக்கியமான பொருட்களை மட்டும் சில 2-3 பொருட்களை மட்டும் நாங்கள் அமெரிக்காவிலேருந்து நாங்கள் வாங்கி இப்போ இந்தியாவில் நாங்கள் விற்பனை பண்ணுறோங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதுவுமே இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாகாமல் நிறைய பேருக்கு தொந்தரவு வராமல் நிறைய இந்தியாவோட பொருளாதாரம் அடி வாங்காமல் நிறைய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தான் இப்போதைக்கு இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கு. இப்போதைக்கு தான் இந்தியாவுக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. இது வந்து எப்போ முடியும் என்னங்கிற மாதிரி ஒன்றும் ஐடியா தெரியல எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இது முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களோட எதுவும் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye, see you. I am your Samir. Thank you for watching.